our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனம் கூறுகிறபடி உங்களோடு வாசம் பண்ணவும் உங்கள் இல்லத்தில் தங்கியிருந்து உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்யவும் தேவன் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்களா? அவரை தேட வேண்டிய விதத்தில் நீங்கள் அவரை தேடுகிறீர்களா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் வல்லவர் என்றும் வேதம் கூறுகிறது. அப்படி அன்பும் வல்லமையும் கொண்ட தேவன் தாம் உங்களுக்குள்ளும் உங்களோடும் வாசம் பண்ண விரும்புவதாக கூறுகிறார். உங்கள் வாழ்வில் அவருக்கு இடம் இருக்கிறதா? என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று கூறி மனமடிந்து விட்டீர்களா? எனக்கு இது இல்லை, அது இல்லை என்று குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களா? உங்களையே நோக்கி பார்க்காமல் அன்புள்ளவரான தேவனையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணி போஜனம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்துள்ளது. பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தரை உங்கள் நடுவில் வாசம் பண்ண அனுமதித்தால் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரும்படி அவர் உங்களை வழி நடத்துவார். போராட்டங்கள், உபத்திரவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி எல்லாவற்றிலிருந்தும் வெளியே கொண்டு வருவார். எல்லா உபத்திரவங்கள் மேலும் சோதனைகள் மேலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். தேவன் உங்களுக்குள்ளும் உங்கள் வீட்டிலும் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் தினமும் அவரை உண்மையாய் தேடினால் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். பெரிதானதும் வல்லமையானதுமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்வார். எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி அவரை நோக்கி கூப்பிட்டு உங்கள் மத்தியில் வாசம் பண்ண அவரை அனுமதியுங்கள். உங்களோடும் உங்கள் நடுவிலும் வாசம் பண்ணி தம் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் பிரியமாய் இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியான தேவன் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். அவர் எல்லா உபத்திரவங்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். இன்றைய வாக்குதத்தத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆம், தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ரட்சிக்கிறதற்குரிய வல்லமையுடையவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் எந்தவித இக்கட்டுகளில் இருந்தாலும் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள். உபத்திரவங்கள் பெருகுவது போல காணப்பட்டாலும் ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறார் என்றும் அவரை பார்க்க இயலாது என்றும் நாம் நினைத்தாலும் அவர் எப்போதும் நம்முடனே கூட இருக்கிறார். நன்மையான நேரங்களிலும் இக்கட்டான வேளையிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். ஆண்டவரே, நீர் என்னுடனே இருக்கிறீர் என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள். அப்போது நிறைவான சமாதானம் உங்கள் உள்ளத்தில் தங்கும். ஆண்டவரே, நீரே என்னுடைய பயங்கரமான பராக்கிரமசாலி. அதிக உபத்திரவங்கள், பெரிய கலக்கங்கள், தீவிர இக்கட்டுகள் எனக்கு எதிராய் நிற்கின்றன. ஆனால் நீர் இவை எல்லாவற்றை காட்டிலும் வல்லவராய் இருக்கிறீர்.
நீரே என்னை இரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் என்னுடனே இருக்கிறீர். நீர் என்னை இரட்சிப்பீர் என்று சொல்லுங்கள். ராட்சதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்புவது போல இருந்தாலும், வேலையில் பெரிய இலக்கு, படிப்பு அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சி என்று எந்த எதிர்ப்பாக இருந்தாலும், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், தயவாய் என்னை இரட்சியும், எனக்கு பலன் தாரும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து இப்படி ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அவரது சந்தோஷம் நிரம்பி வழியும். அவர் உங்களில் பிரியமாய் இருப்பார். அவரது அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் உங்கள் பேரில் கெம்பீரிப்பார். என் பிள்ளையே, நீ என்னை நம்பினாய், நான் உன்னுடனே இருக்கிறேன். நானே உன்னுடைய பயங்கரமான பராக்கிரமசாலி. நான் உனக்கு வெற்றியை தருவேன். நான் உன்னை இரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். அது ஒருபோதும் தவறாது. ஆகவே அவரை நம்புங்கள். இயேசுவின் பரிபூரணத்தை உங்கள் வாழ்வில் அனுபவித்து மகிழுங்கள். இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்வார். அவரை நம்புங்கள். வல்லமையுடையவரான அவரே உங்களை இரட்சிக்கும்படி உங்களுடன் இருக்கிறார். ஜெபம். பரம தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ண நீர் விரும்புகிறீர். நீர் திராட்சை செடி என்றும் நான் கொடி என்றும் நீர் கூறியிருக்கிறீர். உம்முடைய மகத்துவத்தோடு நீர் என்னோடு வாசம் பண்ண விரும்பும் வண்ணம் நான் உம்மில் நிலைத்திருக்கவும் அதிக கனிகளை கொடுக்கவும் எனக்கு உதவும். நீர் எனக்கு வேண்டும். உம்மையன்றி என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. உம்முடைய அன்பான வல்லமையான சமூகம் எப்போதும் என்னை சூழ்ந்திருக்கட்டும். உம்முடனான என்னுடைய அனுதின வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவும். என்னுடைய நன்மையான நேரத்திலும் சவாலான நாட்களிலும் நீர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னுடனே இருக்கிறீர் என்று நான் விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். உம்முடைய சமூகம் எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. என்னுடைய உபத்திரவங்களையும் கலக்கத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவை எல்லாவற்றை காட்டிலும் நீர் வல்லமையுடையவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சந்திக்க நேரிடுகிற எல்லா சவால்களிலிருந்தும் என்னை இரட்சிக்கிற தேவன் நீரே. எல்லா ராட்சதர்களையும் மேற்கொள்ளும்படி என்னை பலப்படுத்தும். எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும். உம்முடைய அன்பு என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய சந்தோஷம் என் இருதயத்தில் நிரம்பி வழியட்டும். மாறாத உம்முடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்புவதால் என் பேரில் கெம்பீரியும். வல்லமையுடையவரான நீர் எனக்கு ஜெயத்தையும் விடுதலையையும் தருவீர் என்று உம்மை முழுமையாய் விசுவாசிக்கிறேன். என்னோடு இருப்பதற்காகவும் எக்காலமும் என்னை காத்து கொள்வதாலும் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.